ஸோ இப்போ என்னன்னா, ச ரிவைஸ் பண்றேன். ஜிஎல்பியோட நோட்டேஷன் வந்து அண்டு, ஸ்டாரு அண்ட் டாட் நோட்டேஷன் இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்டோட நோட்டேஷன் வந்து ப்ளஸ்ஸு, சர்க்கிள் ப்ளஸ்ஸு இல்லைன்னா ஆர் இருக்கும். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்பர் பவுண்ட். ஸோ அப்பர் பவுண்டுனா ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் பண்ணும்போது ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு வருதுன்னா இந்த பிங்கிறது வந்து சொல்கிறாங்க பார்த்தியா, இது வந்து அப்பர் பவுண்ட். அதே ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு வர கேஸில் இந்த ஏங்கிற எலிமெண்ட் சொல்றதுக்கு பேர் லோயர் பவுண்ட். இது அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் சிம்பிள் டெஃபினிஷன். சரி, இங்கே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும்போது இந்த பிங்கிற எலிமெண்ட், ஏன்னா அங்கே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கேஷ் டயக்ராம் போட்டோம். அந்த கேஷ் டயக்ராம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏவும் பியும், சப்போஸ் இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி, இங்கே ஏ இருக்குதுன்னா இப்போ ஏக்கும் பிக்கு மட்டும் பார்க்கும்போது இங்கே சிங்கிறது ஒரு எலிமெண்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும். அப்போ இங்கே எடுக்கும்போது என்ன நடக்கும்? ஏ இஸ் ஒன் ஆஃப் த லோயர் பவுண்டர் இருக்கும், அண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது பி வந்து அப்பர் பவுண்டர் இருக்கும். சரிங்களா? இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்கும் போது என்னாகும்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்கிறது ஏவாக கிடைக்கும். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நம்ம கேஷ் டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொரு கூட கேஷ் டயக்ராம் கூட அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா போதும். S12 S12ஓட டயக்ராம் நம்ம பேசிக், அதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இது வந்து இங்கே ஆகும். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 6, சாரி இங்கே 6 வரும், இங்கே 4 வரும், 4 வரும், இங்கே 12 வரும். ஸோ இப்போ என்னாச்சு? லோயர் பவுண்ட் ஆஃப் 1,3 நினைப்பீங்க. லோயர் பவுண்ட் ஆஃப் 1,3னா நம்ம 1 மட்டும் எடுப்போம். சரிங்களா? லோயர் பவுண்ட் ஆஃப் 1,3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக வந்து 1ன்னு கிடைக்கும். அதே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 1,3னா என்ன கிடைக்கும்? சிங்கிள் எலிமெண்ட்னால 1ன்னு வரும். இதே மாற்றி எடுக்கும்போது லோயர் பவுண்ட் ஆஃப் 3,6 ஆர் 6,12 வச்சுக்கோங்க. லோயர் பவுண்ட் ஆஃப் 6,12 அப்படின்னு எத்தனை எலிமெண்ட் வரும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 6,12னா 6க்கும் 12க்கும் லோயர் பவுண்ட். அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் வரும். என்னென்ன வரும்? 6 வரும், 3 வரும், 1 வரும். இது எல்லாமே லோயர் பவுண்டு தான். அப்போ இதுக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாரு? அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? சரிங்களா? 12க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிற பார்க்க போறாங்க. அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 6,3,1 அப்படின்னு எடுக்கும்போது, அதாவது இதனோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 6,12க்கு வரும்போது நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோம்? 12க்கு பக்கத்தில் யார் இருக்கிறானோ அவனை எடுத்தா போதும். இதுதான் மீனிங். 6 தான் நம்மளோட ஐடியா. சரிங்களா? பட்ட ஜென்ரலாக பார்த்தா 1 மாதிரி இருக்கும். 1ங்கிறது லோயர் பவுண்ட். அதில் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்கிறது வந்து நம்மளுக்கு 6 எங்கிறது பார்க்கும்போது 12க்கு பார்க்கும்போது. ஸோ இதே ஐடியா தான் அப்பர் பவுண்டுக்கு. அப்பர் பவுண்ட் என்ன எடுக்கலாம்? இப்போ 2,4க்கு அப்பர் பவுண்ட் எடுக்கிறோம்னா 2,4க்கு அப்பர் பவுண்ட் எடுக்கணும் என்ன கிடைக்கும்? 4,12 கிடைக்கும். 4ம் அப்பர் பவுண்டு தான், 12ம் அப்பர் பவுண்டு தான். அதே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆகும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது? 2க்கும் 4க்கும் பக்கத்தில் இருக்கிறது யார்? அப்பர் பவுண்டு. அப்போ 2க்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ, 2க்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும், தவிர 12 எழுத முடியாது. சரிங்களா? 12 எழுத முடியாது. இங்கே 6 வந்து இங்கே வராது, இங்கே 2க்கு 6 இங்கே வரும் இந்த டயக்ராம். அப்போ என்ன ஆகும்? 2க்கும் 4க்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4 தான் கிடைக்கும், இது கிடைக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. அப்போ இன் ஜென்ரல் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ப்ளஸ் நோட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி நான் வந்து ப்ளஸ் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து டாட் நோட் பண்ணுறாங்க. இது டாட் இல்லைன்னா ஸ்டார் நோட் பண்ணுறாங்க. அப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு இது மீனிங் என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ ஏவோட கண்டிஷன் தெரியாது, பியோட கண்டிஷன் தெரியாது. அப்போ நம்ம ஜென்ரல் டெஃபினிஷன் எழுதலாம், ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அதாவது ஏ இஸ் ப்ரிசீடட் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதலாம், ஆர் பி இஸ் ப்ரிசீடட் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். அதே ஐடியா தான். ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பின்னு என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டிஷன் தெரியாத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். என்னாச்சு? சப்போஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படி பண்ணணும். சப்போஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஆர் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? அதை வேணா இந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா எழுத முடியும், தவிர அந்த கண்டிஷன் கொடுக்காத வரைக்கும் நம்ம ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க ஏ இருக்கும், அதே மாதிரி இங்க பாருங்க இங்க பி இருக்கும், அதே மாதிரி இங்க பாருங்க இதுக்கு ஏ இருக்கும்,
இங்க பாருங்க இதுக்கு பி இருக்குங்க பாருங்க. இது ஏ இருக்குதா? இங்க ஏ இருக்குதா? அதே மாரி இங்க பாருங்க இங்க பி இருக்கும். இங்க ஸ்டார்ன்னு வரும்போது. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏ பிளஸ் பி அப்படின்னு என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இங்க ஏ வரலாம் ஆர் பியும் வரலாம். கண்டிஷன் கொடுக்காத வரைக்கும். சப்போஸ் அவன் கண்டிஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது ஒன்லி எக்ஸாக்டா ஏ மட்டும் தான் வரும், பி வரும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் ஐடியா வரும். அப்படியே மீனிங் என்னன்னு இங்க எழுதிடுறேன் பாருங்க. இங்க இதனோட மீனிங் ஜென்ரல் எடுக்கும்போது இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது ஏ பிளஸ் பி இதனோட மீனிங் என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறதுக்கு எதுக்கு எழுத போறீங்க? ஏ கமா பிக்கு எழுத போறீங்க. அப்ப ஏக்கு பக்கத்துல இருக்கிறவன் யாரு? அப்ப ஏக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? அதை எழுதினா போதும் டக்குன்னு. அப்ப யாரு? நமக்கு ஏக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு கம்பல்சரி எழுதிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க மெயினா நம்ம திங்க் பண்றது. இங்க எடுக்கும்போது என்னது? இது லோயர் பவுண்ட், இது அப்பர் பவுண்ட் பி தான் இருக்குது. அப்ப நம்ம பின்னு எழுதினா போதும். அதே ஏ ஸ்டார் பி அப்படின்னு என்னது? கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பி. அப்ப என்ன எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். ஸோ இதை மட்டும் திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ இதை மெயின் ஐடியா. இந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி தான் அடுத்தது வர்றதும்